வெல்கம் டு ராஜேஷ் ஹோம் குக். பண்ணக்கருவாடு வதக்கல். பண்ணக்கருவாடு ஒரு 200 கிராம். இந்த பண்ணக்கருவாடை சுத்தமாக கழுவி துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். தலை போடக்கூடாது, வாழையும் போட தேவையில்லை. இதில் சதப்பத்து இருக்கும், செதில் ரொம்ப இருக்காது. சதப்பத்தான கருவாடு. இதானிக்கு வந்து சுருளை வதக்க போகிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்க போகிறேன். இதுக்கு சுத்தப்படுத்தி கழுவிக்கலாம். பண்ணக்கருவாடு சுத்தமாக கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சு இது தேங்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன். பண்ணக்கருவாடு வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணக்கருவாடு வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் எவ்வளோ தேவை, பச்சை மிளகாய் எவ்வளோ தேவைன்னு பார்க்கலாம். பண்ணக்கருவாடு வதக்கிறதுக்கு தேங்காய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம், கடலை ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம், அவரை இஷ்டம்தான். ஃபஸ்ட்டு இந்த கருவாடு வந்து வதக்கிடுவோம். இல்லை பச்சைத்தன்மை இந்த மாதிரி இருக்கும். வெங்காயத்தோடு அப்படியே டேரெக்டாக போட்டு வதக்கணும்னா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து கருவாடை வந்து என்னைய லைட்டாக வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் போட்டு வதக்கும்போது எப்பயுமே கருவாடை வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2வது வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் போடாமல் செய்யும்போது அப்படியே வதக்கிட்டு வெங்காயம் போட தேவையில்லை. இந்த கருவாடு கழுவு ரொம்ப ரொம்ப ஈஸி, செதிலே இருக்காது. சதப்பத்து மிகுந்த கருவாடு. பண்ணா மீன் எப்படி பேசுறதுலாம் முதல்ல வச்சதில்லை, கருவாடு தான் வச்சுருக்கேன். இதுவே பண்ணை கருவாடு குழம்பு வச்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பண்ணை கருவாடு வதக்கல். இன்றைக்கி பண்ணக்கருவாடு ஏன் வதக்கிறதுனா, இன்றைக்கி வந்து என் வீட்டில் வந்து பழைய சோறு, அதனால் பழைய சோறுக்கும் கருவாடுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து கருவாடு வதக்குறேன். கருவாடு ரசத்துக்கு நல்லாயிருக்கும், பருப்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பழைய சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் தயிர் ஊற்றி மட்டும் நம்ம சாப்பிட வேண்டாம். அப்படியே வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு வந்தோம், எவ்வளோ வெங்காயம் சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறேன். சின்ன வெங்காயம் 75 கிராம், பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கருவாடை கொஞ்சம் வறுவெடுக்கும். சில கருவாட்டில் உப்பு வந்து அதிகம் போட்டுப்பாங்க. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு வேணால் நம்ம சேர்த்துக்கணும். கருவாட்டில் உப்பே போதும், அதை மட்டும் பார்த்துக்கணும். இல்லை உப்பு அதிகம் போய் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம்னா ஓவரான உப்பு தன்மையாக இருக்கும். கருவாடு வதக்கல் நான் கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். சின்ன வெங்காயம் 75 கிராம் எடுத்துருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணல, இந்தளவு கட் பண்ணிக்கிறது. வதங்கிடும், சுருளை வதங்கிடும். இந்த பண்ணக்கருவாட்டில் முள்ளும் அதிகமாக தான் இருக்கும், சதப்பத்து இருக்கும், ஆனால் முள்ளும் அதிகமாக தான் இருக்கும், செதில் மட்டும் இருக்காது. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சுருளை வதங்கிடும். கருவாட்டிலே உப்பு இருக்கிறதுனால 2 நிமிஷம் நல்லா அப்படியே வதங்கிடும். அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ்வை குறைச்சிட்டே வதக்கணும். பண்ணக்கூடியாத மீன் ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன்.
ரெண்டுமே பழைய சாதத்துக்கு தான். இது மீன் ரோஸ்ட்டு, இது கருவாடு வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். காரம் மட்டும் பார்த்துக்கணும். காரம் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட தேவையில்லை. அம்மா எடுத்துடலாம். பண்ணா கருவாட்டுக்கு சாப்பிட்றது கஞ்சி, சிவப்பு சம்பா அரிசி தான் பழைய சாதம் வச்சுருக்கேன். அதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணா கருவாட்டில் உப்பு அதிகமாக தான் இருக்குது. உப்பு போடவே இல்லை, ஆனாலும் உப்பு அதிகமாக தான் இருக்குது. பண்ணாக்கரோட வதக்கும் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா பழைய சாதத்துக்கு நம்ம வந்து சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுக்கணும். அதுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு உப்பு தூக்கலாக போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது. பண்ணா கருவாடு பழைய சாதம், கண்ணங்குழியால் மீன் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். பழைய சாதம் நம்ம செய்யும்போது அந்த சாதம் வச்சு தண்ணி கீழே ஊற்றக்கூடாது. அதோடு சேர்த்து நம்ம வந்து சேர்த்து வச்சிடணும். அப்போ வந்து அந்த சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். பழைய சாதத்துலையும் தயிர்லையும் ப்ரோபயோட்டிக்ஸ் சத்து இருக்குது. இந்த சத்து தான் நமக்கு ரொம்ப நல்ல பாக்டீரியா. நமக்கு முதல் நாள் தண்ணி ஊற்றிக்கும் போது புளிப்பு தன்மை ஏறி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். உடல் சூட்டை குறைக்கும் பழைய சாதம். அதுக்கு தொட்டுக்குள்ள தான் பண்ணா கருவாடு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீன் ரோஸ்ட். பழைய சாதம் வச்சாலே இந்த மாதிரி நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து சைடிஷை வந்து இந்த மாதிரி நமக்கு நல்லா டேஸ்ட்டான பிடிச்சமான சாப்பாடாக செஞ்சுக்கணும். பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். எப்போதும் ஊறுகாய் இந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும். ஆனால் அந்த கருவாடு மீன் செஞ்சு சாப்பிடும்போது இந்த பழைய சாதத்தில் தயிர் சேர்க்கக்கூடாது. அந்த நேச்சுரல் இயற்கையோட புளிப்பு தண்ணியோடு நம்ம சாப்பிடணும். அந்த பழைய சாதம் முதல்ல தண்ணி வடிசு தண்ணி ஊற்றிச்சு அந்த சத்தோடு சாப்பிடணும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து தயிர் சேர்க்கக்கூடாது. பண்ணா கருவாடு எப்படி செஞ்சு வச்சுக்கணும்னா ராஜி ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள்.